வெல்கம் டு பப்ளிக் சர்வீஸ் பாயிண்ட் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் ஆகி இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அரசாங்கம் தரக்கூடிய மானியம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்காலர்ஷிப் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அவங்களோட ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் ஆகி இருக்கணும். அப்படி லிங்க் ஆகியிருக்கா இல்லையா அதை எப்படியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல உங்கள் கூகுளில் போயிட்டு UIDAI அப்படிங்கிறத சர்ச் பண்ணுங்கள். அப்புறம் இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணி உள்ளே போனால் மை ஆதார் அப்படிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகி லாகின் கேட்கும். லாகின் கொடுத்து உள்ளே போனீங்க அப்படின்னா என்டர் ஆதார் நம்பர் கேட்கும். அங்கே உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கீழே என்டர் கேப்சா கேட்கும். அதில் பக்கத்தில் இருக்க பாக்ஸில் இருக்கக்கூடிய கேப்சாவை என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் வித் OTP அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அப்போது உங்கள் ஆதாரில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு அந்த OTP வரும். அந்த OTPயை என்டர் OTP அப்படிங்கிற இடத்துல என்ட்ரு பண்ணி லாகின் கொடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் பேஜில் பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற பாக்ஸை கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அதில் உங்களுடைய ஆதார் நம்பரில் லாஸ்ட் 4 நம்பர் காட்டும். அதுக்கு கீழே உங்கள் ஆதார் நம்பர் எந்த பேங்க்கில் லிங்க் ஆகியிருக்கு அப்படிங்கிற பேங்க் நேமை காட்டும். அதுக்கு கீழே பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஆக்டிவாக இருக்கா அப்படிங்கிறத காட்டும். அதுக்கு கீழே லாஸ்ட் அப்டேட் டேட், அதாவது நீங்கள் எப்போ அப்டேட் பண்ணீங்க லாஸ்ட்டாக அப்படிங்கிற டேட்டை காட்டும். உங்களுடைய ஆதார் நம்பர் பேங்க் அக்கௌண்ட் நம்பரோட லிங்க் ஆகலை அப்படின்னா இங்கே பேங்க் நேமுக்கு பதிலாக NA அப்படிங்கிறத காட்டும். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் லிங்க் ஆகியிருக்கா ஆகலையா அப்படிங்கிறது. இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்களை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.